ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் துவங்கும் போது நிலை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான். ராசிநாதனே தொழில் ஸ்தான அதிபதியாக வரனால மேக்ஸிமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் தாராளமாக பண்ணலான்றது நம்ம எப்பயுமே பரிந்துரைக்கக்கூடிய விஷயம். அது போக வந்து நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த இடத்துக்கு இருக்கமோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி மாறிடுறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிநாதன் அப்படி புதன் வந்து தனியாக இருந்தால் நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி நல்ல மனுஷனை பார்க்க முடியாத அளவுக்கு சொல்லலாம். அவர் வந்து நல்ல மனிதர்களோட, அதாவது சுப கிரகங்களோட சேரும்போது ரொம்ப சுபராக இருப்பார். ரொம்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அதே புதன் வந்து பார்த்திங்கன்னா அசுபர்களோட, இயற்கை அசுப கிரகங்களான ராகு, சனி, செவ்வாய் இது மாதிரியான கிரகங்களோட சேரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிடுவாப்பில். இப்படி இருந்தவர் அப்படி மாறிட்டாருன்னு ஆச்சரியம் படுற அளவுக்கு ஒரு மாற்றங்களை தன்னோட நிலையில் காட்டுவார். இது வந்து ராசிக்காரர்களான கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிரதிபலிக்கும். அதனால் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் நல்ல விதத்தில் மட்டும் வச்சுக்கோங்க, நல்ல மனிதரோட மட்டும் வச்சுக்கோங்க. பெரியோர்கள் நட்பு, நீங்கள் பெரியோர்கள் நட்பு அப்படின்னா வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் ஞானத்தில், அறிவில், படிப்பில் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நல்ல மனிதர்களோட வச்சுக்கோங்க. அதுக்கான முயற்சி எடுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் இப்போ எங்கே இருக்கார், இந்த மாத துவக்கத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா, கடக ராசியில் லாபஸ்தானத்தில் குருவோடையும் சூரியனோடையும் சேர்ந்து ரொம்ப நம்ம ஏற்கனவே சொன்னேன் பெரியோர்களை துணை தேடல்னு, அந்த மாதிரி தான் பெரியோர்கள் நட்போடையும் நம்மளை நல்ல விதமாக வச்சுக்கணும்னு ஒரு சுபத்தன்மையில் இருந்துகிட்ருக்கீங்க. இதுக்கு அடுத்ததாக ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இந்த மாத பிற்பகுதி வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்குள்ளே வரப்போகிற 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வராரு. அங்கே கேது இருக்கார். கேது வந்து ஞானக்காரகன் சுபகிரகம் தான். ராகு கேது இந்த 2 நிழல் கிரகங்களில் கேது வந்து சூப்பர் தான். ஸோ அவரோட சேர்றது தப்பு கிடையாது. ஞானக்காரகனோட சேர்றது, லக்ன ராசிநாதன் சேர்றது நல்ல விஷயம். அது போக சூரியனும் அங்கே தான் வரப்போகிறாரு. இப்போ சூரியன், கேது, அதுக்கு எதிர்நிலையில் ராகு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் இயற்கையாகவே வந்து உங்களை சுற்றி வரக்கூடிய ஆட்களும் தப்பான, அதாவது தவறான மனிதர்களாகவும் எல்லாமே வருவாங்க. நீங்கள் தான் அவங்கள்ட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். ஏன்னா நீங்கள் யாரோட சேரீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறதுனால, நீங்கள் வந்து நல்ல மனிதர்களோடையும் நல்ல விஷயங்களோடையுமே தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு நல்ல சிந்தனைகளோடு இருந்துட்டாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்ற பட்சத்தில், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவுமா அந்த மாதிரி வழக்கு கட்ட பஞ்சாயத்து இப்படின்னு போகக்கூடிய ஆட்களான அவங்களோட தொடர்புகள்லாம் வரும்போது, தீய பழக்க வழக்கங்கள் உள்ள தொடர்பு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து உங்களோட மதிப்பை கெடுத்துக்கிறாமல், நீங்கள் சம்பாதிச்ச நல்ல பேரை தொலைச்சிடாமல், உங்களுடைய நல்ல பொருளாதாரத்தை தொலைச்சிடாமல் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலேருந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களை நல்ல விதமாக வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களான புத்தகம் படிக்கிறது, அப்புறம் வந்து நல்ல நண்பர்களோட பழகிறது, குடும்பம் வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா புதன் வந்து தனியாக இருக்கிறவங்க தான் நல்லவன். அது யாரோட சேர்றாரோ அவரை பொறுத்து அதோட பலன் மாறும் இல்லையா ராசிநாதனுக்கு. ஸோ அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்து கூடுமான வரைக்கும் அனாவசியமான பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கிட்டு, அப்படியும் நண்பர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்ல நண்பர்களோட மட்டும் பழக்கம் வச்சுக்கிட்டு, நல்ல நண்பர்களாக புத்தக வாசிப்புன்ற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த புத்தகங்கள் ஒன்று ஒன்று உங்களுக்கு நல்ல நண்பரை வந்து நல்ல ஆலோசனைகள் கொடுத்து உங்களை எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கும். நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் உங்களை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக, இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து லைஃப்பில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பயுமே சிறப்பாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். மேலும் உங்கள் ராசியில் சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, பாக்யாதிபதி, அப்புறம் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கிரன்.
சுக்கிரன் வந்து சுபகிரகம் தான், முழு சுபகிரகம். ஆனால் அவர் கன்னி ராசியில் தான் நீசம் அடைவார் இல்லையா, அதாவது 0 பலம். கன்னி ராசியில் சுக்கிரன் இருந்துட்டு நீச பலம். அவர் எங்கே உச்சம் அடைவார்னா மீன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு நேர் எதிர்நிலையில் தான் பலம் பெறுவார், உங்கள் ராசியில் பலம் குறைவார். ஆனால் இது வந்து சுக்கிரன் வந்து ராசியில் அமரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இயற்கையாகவே வந்து விளையாட்டுத்தனம் அதிகரிக்கும். வயசான பெரியவங்களாக இருந்தால் கூட, 70 வயசு பெரியவங்க கூட நீங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சுக்கிரன் இந்த பாருங்களேன், இப்போ நடக்க போகுது ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து ஒரு நம்மளை ஏன் நம்ம வயசானவன்னு நாமளே நினைக்கணும், நம்மளை எங்கே நம்ம ஃபீல் பண்ணுவோம், டிஷர்ட் போடுவோம், ஜீன்ஸ் பேண்ட் போடுவோம், ஷூ மாட்டுவோம், வெளியே போவோம் வருவோம் அப்படின்லாம் தோணும். அது தப்பு கிடையாது, மனசு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக தப்பான வழியை தேட வைக்கும். இது எதனால் தேட வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. ராசியில் அமரக்கூடிய சுக்கிரனுக்கு எதிரில் வந்து சனி இருக்கார். சனியோட சமசப்த பார்வையில் சனி சுக்கிரன் தொடர்பு வரும்போது, உங்களை எதிர்த்து இருக்கவங்கள பார்த்து நீங்கள் தப்பான வழியில், அதாவது எதிர்த்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நாம் இருந்தால் என்ன, எல்லோரும் தப்பு தானே பண்ணுறாங்க, நாம் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து சுக்கிரனும் சனியும் சேர்ந்து செய்யக்கூடிய விளையாட்டு. இதில் மாட்டிக்கிறாதீங்க. யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதே மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு. அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு திரிகோண ஸ்தானமான 10ஆம் இடத்து, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய மிதுன ராசியில் செவ்வாய். இந்த ராகு செவ்வாய் திரிகோண இணைவு கிடைக்கிறதுனால நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் நண்பர், உங்கள் உறவோ, யாரோ ஒருத்தர் யாருக்கோ ஒரு பிரச்சனை, அது அவங்க என்னை சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது அவங்களுக்காக ஏற்றுக்கிட்டு நீங்கள் சண்டைக்கு போய் நீங்கள் மாட்டிக்கிறாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. கவனமாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமா நினச்சேன். கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லிட்டேன். மித்தபடி ஆரோக்கிய பிரச்சனைகளோ அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா சனிக்கு ஆயுள்காரன் சனி, கண்டச்சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்கள் யோகாதிபதியாக வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன் பல இடங்களில். அதே தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். மேலும் குருவோட பார்வையும் கிடச்சிட்ருக்கு சனிக்கு. அதனால் வந்து பெரிய அளவில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, இந்த மாதிரி ஹேபிட்ஸ், இது சம்மந்தப்பட்ட ஆட்களோடலாம் தொடர்பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம். நல்ல ஆரோக்கியமான விஷயங்களில் முயற்சிகள் எடுங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து விவகாரங்கள் இதிலலாம் வந்து இந்த மாதம், இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் பிரச்சனைலாம் பெருசாக எடுத்து பேசிக்க வேணாம். சகோதர உறவுகள்கிட்ட, அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் நிதானம் கடைப்பிடிங்க. அப்படி இருந்துட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். குறிப்பாக முருக வழிபாடு ரொம்ப அவசியமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த செவ்வாய் இருக்கிறதுனால, கடன் ராகுவோட தொடர்பும் ஏற்படுறதுனால கடன், தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், பிரச்சனைகள் இந்த சின்ன சின்னது இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முருகனை பிடிச்சா போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கூடுமான வரைக்கும் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள் ஏழைகளுக்கு, அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவை வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ மனக்கவலையோ மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி பொறாமை வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களும் உங்களை சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன் இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோடய தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.